ஆன்மீக அன்பர்களுக்கு பிரசன்ன ஜோதிடர் அஸ்ட்ரோ ரெங்காவின் காலை வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பெயர்ச்சி. அதாவது வருடம் ஒரு 18 மாதங்களுக்கு ஒரு முறை குரு வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சியாகி போவாங்க. பொதுவாக மக்கள்கிட்ட என்ன அப்படின்னா, இந்த வருஷம் இந்த கிரக நிலைகளை கொண்டு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பலன் தெரிஞ்சுக்கிறது ஒரு ஆர்வமான ஒரு விஷயம். அதில் இந்த குரு பெயர்ச்சியில் நம்ம பலன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். வரக்கூடிய 1/5/2024 வருஷம் இந்த தேதியில் குரு பகவான் மேச ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாங்க. மதியம் 1 மணிக்கு இந்த பெயர்ச்சி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு நடக்குது. இதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை, யாருக்கெல்லாம் சாதாரண பலன்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோம். இந்த ஆண்டு குரு பெயர்ச்சியில் மேச ராசி, கடக ராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, கும்பராசி இந்த 6 ராசிகளுக்கும் நல்ல விதமான பலன்கள் அப்படிங்கிறது 100% நடக்க இருக்குது. அதே மாதிரி ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மீனம் இந்த 6 ராசிகளுக்கும் மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாலும் குருவினால் ஒரு சப்போர்ட் கிடைக்குதா அப்படின்னா நியூட்ரலாக தான் இருக்குது. ஸோ இந்த ஆண்டு குரு பெயர்ச்சியில் இந்த 6 ராசிகளுக்கும் நன்மையாகவும் இந்த 6 ராசிகளுக்கும் சாதாரண பலன்களும் நடக்க இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி ஆகிறது ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாங்க. இந்த ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறதுனால என்னென்ன நல்லது நடக்க போகுது அப்படின்னா, கடக லக்னத்தில் இந்த குரு பெயர்ச்சி ஆகிறாங்க. ரிஷபம் அப்படின்ற ராசி வந்து காலபுருஷ தத்துவத்தில் 2வது ராசி. இந்த 2வது ராசின்றது கர்ம திரிகோண வீடு அப்படின்னு பேர். கர்மம்னா தொழில் அப்படின்னு அர்த்தம், கர்மம்னா பொருளாதாரம் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு மனிதனுக்கு 2 விஷயங்கள் அடிப்படையாக தேவை. என்னென்னு கேட்டிங்கன்னா, தனம், புத்திரம் அப்படின்ற 2 விஷயந்தான். மனிதனுக்கு அது இல்லாமல் வாழ முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இந்த கர்மம், புத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கர்ம திரிகோண வீடுகள் தான். கர்ம திரிகோண வீடு சொல்லக்கூடிய ரிஷப ராசி கர்ம திரிகோண வீடுகளில் முதன்மையான ராசி. இது ரிஷபத்துக்கு குரு வர்றதுனால இந்த ரிஷபம் குரு அப்படின்றது வியாழவட்ட யோகம் அப்படின்னு ஜோதிடத்தில் சிறப்பாக சொல்லப்படுது. அப்போ இந்த வியாழவட்டத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் இந்த 6 ராசிகளுக்கும் நல்ல பலனும் இந்த 6 ராசிகளுக்கும் சாதாரண பலன் கொடுக்குறாங்க. நம்ம இதை தாண்டி துலா ராசி 2024ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த 2024ஆம் ஆண்டு ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் துலா ராசிக்கு என்ன விதமான பலன்களை சொல்லிகிட்டு இருக்கார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். துலா ராசி அப்படின்னாலே எடை போட்டு வாழக்கூடியவங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த ராசியினுடைய சின்னமே தராசு தட்டு தான். அப்போ நீதி நேர்மை அப்படிங்கிறது தராசு தட்டில் உண்டு. ஏன்னா நீதிமன்றத்தில் தான் அந்த தராசு தட்டு அப்படின்றது நமக்கு அதிகமாக சின்னமாக பயன்படுத்தப்படுது. அப்போ நீதிமன்ற ராசினே பேர் துலா ராசிக்கு. அப்போ நீதி நேர்மை இவங்க எல்லா இடத்துலையும் காப்பாங்க. அம்மா தப்பு பண்ணாலும் தப்பு தான், அப்பா தப்பு பண்ணாலும் அது தப்பு தான் இப்படின்னு பேசக்கூடியவங்க யார் அப்படின்னா துலா ராசிக்காரங்க. இல்லை லக்னாதிபதி அல்லது ராசியாதிபதி துலாத்தில் இருந்தாலும் இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. நீதி நேர்மைக்கான ராசி துலா ராசி. அங்கே தான் சனி பகவான் உச்சமடைகிறார். அப்போ கர்மகாரகன் சனி பகவான், நீதி நேர்மைக்கான கிரகம் சனி பகவான். அவர் உச்சமடைகிறதுனாலையும் இந்த நீதி நேர்மை அப்படின்ற கேரக்டர் உங்களுக்குள்ளே வந்துடும். இப்படிப்பட்ட துலா ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2024ஆம் ஆண்டில் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் குரு பகவான். அதாவது 8ஆம் வீட்டில் சனி வந்தப்போ தான் வாலி பட்டம் இழந்து போனது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 2ஆம் வீட்டை குரு பார்ப்பார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறார். அதே சமயத்தில் சனி பகவானுடைய 10ஆம் பருவம் எங்கே இருக்குது. உங்களுடைய 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி கேது பகவான் இருக்கார். உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் தான் சனி ஆட்சி பலத்தில் இருக்காங்க. அப்போ 5ஆம் வீடு அப்படின்ற பூர்வ புண்ணியஸ்தானம் உங்களுக்கு வலிமையாக இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு 2ஆம் வீட்டை குரு பார்க்குறதுனாலையும் தனவரஸ்தானம் அப்படிங்கிறது மேம்படுது. அப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது, பொருளாதார சேர்க்கைக்கு பஞ்சம் இருக்காது. 4 கூடவே தான் 5ல் பலமாக இருக்கார். அப்போ பொருளாதார சேர்க்கைக்கும் மண்மனை சேர்க்கைக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுக்கும் டாக்குமெண்ட் சம்மந்தமான ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுக்கும் டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனை இருந்தால் தீர்வதற்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. உங்களுடைய 11ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறார். இப்போ பார்த்துட்ருக்கார். அடுத்து 12ஆம் வீட்டை பார்ப்பார். இப்போ பார்த்துட்டு 11ஆம் வீட்டை, 2ஆம் வீட்டை குரு பயிற்சிக்கு அப்புறமா பார்ப்பார். 12ஆம் வீடு, 2ஆம் வீடு, 4ஆம் வீடு இந்த 4 பாவங்களையும் குரு பார்க்குறது, ஏக காலத்தில் பார்க்குறது மிகப்பெரிய ஒரு விசேஷம் துலா ராசிக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, பணம் இருந்தால் தான் பொருள் வாங்க முடியும். அப்போ பண வரவு 2ஆம் இடமும் பொருள் வரவு 4ஆம் இடமும் சொல்லுது. அப்போ இந்த ராகு பகவான் உங்களுக்கு எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா 6ஆம் வீட்டில் இருக்காங்க. அப்போ உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் வீடு என்ன ஒரு ஜோதிட விதி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 3, 6, 10, 11 இந்த இடங்களில் இயற்கை அசுபர்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேதுகள் இருக்கணும் அப்படின்ற ஒரு பலன் இருக்குது. அந்த அடிப்படையில் 12ஆம் வீட்டில் கேது பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு.
6ஆம் வீட்டு ராகு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு, 8ஆம் வீட்டு குரு பகவான் 2ஆம் வீட்டை பார்க்குறதும் ஒரு ப்ளஸ்ஸு, 5ஆம் வீட்டில் சனி பகவான் ஆட்சி பலத்தில் இருக்கிறதும் உங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட்டு. இந்த துலா ராசிக்கு இந்த குரு பயிற்சி அற்புதமான பலன்களை தான் கொடுக்க இருக்குது. அதாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் பாவத்தை குரு பகவான் பார்த்துட்டார். அப்போ வீடு, வண்டி, வாகன, சொத்து சேர்க்கையும், குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான நிலையும், இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தீர்வதற்கும், புதிய சொத்துக்கள் சேர்க்கைக்கும், குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கும் இந்த குரு பயிற்சி அப்படின்றது ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணுது. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா பண வரவு, இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி புது வரவுகள் எல்லாமே 2ஆம் இடம் குறிக்கும். புது வரவுனா குழந்தையும் கூட ஒரு புது வரவு தான். அப்போ புத்திர பிறப்பையும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக சொல்லுது. பிறப்பு ஜாதகம் எப்படி இருந்தாலும் இந்த கோச்சார கிரக நிலைகளில் உங்களுக்கு ஒரு புத்திரஸ்தானம் அப்படின்ற ஒரு அமைப்பு வலுப்படுது. அதனாலேயும் உங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கும், திருமணம் ஆகும். ஏன்னா 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். குடும்ப அமைப்புன்றது திருமணத்துக்குள்ளே தான் வரும். குழந்தை வரவும் குடும்பஸ்தானத்துக்குள்ளே தான் வரும். அப்போ உங்களுக்கு குடும்பஸ்தானம் அப்படின்ற ஒரு அமைப்பு வலுப்படுறதுனால இந்த குரு பயிற்சி 2024ஆம் ஆண்டு 8ஆம் வீட்டுக்கு குரு பகவான் வந்தாலும் உங்களுக்கு நன்மையே செய்யும். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு 60% துளாராசிக்கு நல்ல பலன்கள் இருக்குது. துளாராசிக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறங்களை அதிகமாக பயன்படுத்தணும். அதே மாதிரி கீரைகள் அதிகமாக உணவாக எடுத்துக்கணும். இதுதான் நம்ம துளாராசிக்கு நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம் இந்த 2024ஆம் ஆண்டுக்கு.